லைஃப்ஸ் மைல்ஸ்டோன்ஸ் ஆர் நாட் த சேம் ஃபார் எவ்ரி ஒன். வாழ்க்கையில சில விஷயங்கள் எல்லாருக்கும் ஒரே மாதிரி இந்த காலகட்டத்திலாம் நடந்து முடிஞ்சிடணும், நடக்கணும் அப்படின்னு நினைக்கிறது ரொம்ப ரொம்ப தப்பு. இந்த எண்ணத்தினால பல பேரோட பர்சனல் லைஃப்லையும் ஃபேமிலிலையும் நம்ம சொசைட்டிலையும் ஏகப்பட்ட டிப்ரெஷன், ஏகப்பட்ட ப்ராப்ளம்ஸ். ஐயோ எனக்கு இது நடக்கலையே, அவங்களுக்கு இது நடந்துச்சு, இந்த வயசுக்குள்ள இது பண்ணணுமே, அதை நான் பண்ணலையே, நான் இந்நேரத்துக்கு நான் வேலைக்கு போயிருக்கணுமே, இந்நேரத்துக்கு நான் இவ்வளோ சம்பாதிச்சிருக்கணுமே, இந்நேரத்துக்கு இந்த விஷயத்தை நான் அக்கம்ப்ளிஷ் பண்ணியிருக்கணுமே அப்படின்னு அன்னெசரி ப்ரெஷர். லைஃப் அதுக்காக கிடையாது. இந்த உலகத்துல பல வருஷமா மனுஷங்க வாழ்ந்துட்டு இருக்கும் போது ஏகப்பட்ட கல்ச்சரல் நார்ம்ஸ், சொசைட்டல் ப்ரெஷர்னால இது பண்ணி ஆகணும் அப்படின்னு ஏதோ ஒரு ஃப்ரேம் ஒர்க்ல தான் வாழ்ந்துட்டு இருக்கோம் ஏற்கனவே. அதுல எல்லாரும் அவங்கவுங்களால முடிஞ்ச எஃபர்ட்டை போட்டு, ஹார்ட் ஒர்க் போட்டு வாழ்க்கையில மேல வரதான் ஆசைப்படுறாங்க. அதையும் மீறி நம்ம எவ்வளோ வெற்றி அடைகிறோம், நம்மளுக்கு எதெல்லாம் கிடைக்குது, நம்ம வாழ்க்கையில் எதெல்லாம் நடக்குது அப்படின்றத நிர்ணயிக்கிறது நம்ம கையில இல்லை. நாம என்ன பண்ணணுமோ அதை பண்ணிட்டே போவோம். எல்லாருக்கும் இந்த காலகட்டத்தில் இது நடக்கணும், அது நடக்கணும் நம்ம நினைச்சு நம்மளை ப்ரெஷர் பண்ணாம நாம நம்ம லைஃப் பாத்துல எது கரெக்டோ அதை பண்ணிட்டு போயிட்டே இருந்தோம்னா மீதி விஷயங்களை லைஃபே பார்த்துக்கும். இந்த பெர்ஸ்பெக்டிவ் எனக்கு வந்ததுக்கு அப்புறம் லைஃபை நின்று நிதானமா வாழ நான் கத்துக்கிட்டேன். ஒரு வழியா இருக்க 30 இயர்ஸ்க்குள்ள நான் கத்துக்கிட்டேன், லைஃப் மைல்ஸ்டோன்ஸ் ஆர் நாட் த சேம் ஃபார் எவ்ரி ஒன்.